ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கத்தமிழ் vlogs. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டக்காய் வத்தல் குழம்பு. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது கண்டிப்பாக நம்ம டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் சுண்டக்காவை சுடுதண்ணியில் போட்டு ஒரு நிமிஷம் விட்டு எடுத்து அதை 1 ஸ்பூன் ஆயில் விட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்திருக்கேன். இப்போது வறுத்து பொடி பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் அரிசி, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். பெருங்காயம், புளி ஒரு லெமன் சைஸில் எடுத்து ஊற வச்சுருக்கேன். வதக்கி அரைக்கிறதுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன், 1 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இந்த குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கடுகு, பெருங்காயம், மசாலா ஐட்டம்ஸ்லாம் 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கேன், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நான் இதில் காட்டல. இதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு வறுத்து பொடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி கருகி போயிடும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது அதே வாணலியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதும் இதில் துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துக்கலாம், வெந்தயம் சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு, உளுந்து சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம்,
எடுத்து வச்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம். இதில் புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு புளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது இதில் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக இதில் சுண்டக்காய் வத்தல் சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்தோம்னா அது ஒரு மாதிரி கசந்து போயிடும். அதனால் கடைசியாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சுண்டக்காய் வத்தல் சேர்த்தா போதும். இது கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.